கந்தா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனின் பொற்பாதங்கள் துணை. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலமாக இருக்கேங்க. நான் உங்கள் கார்த்திகா காமாட்சி சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னா, சிவபெருமான் தண்ணீர் அருந்துகின்ற காட்சியை இனி வரும் வீடியோக்களில் பார்க்க இருக்கோன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாட்சாத் நம்ம சிவபெருமான் தண்ணீர் அருந்துகின்ற அந்த தெய்வீகமான காட்சியை பார்க்க இருக்கோங்க. இதை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நமக்கு கொடுப்பனை இருக்கணுங்க. நம்ம ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம், அதனோட விளைவாக தான் நம்ம இன்றைக்கி அந்த வீடியோவை பார்க்க போகிறோங்க. இப்போ சிவபெருமானை பற்றி ஒரு குட்டி கதை கேட்டலாம். கைலாய மலையில் ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருக்குங்க. அது என்னன்னா, சிவபெருமான் எந்த அபிஷேகத்தில் ரொம்ப மனம் குளிர்வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவாதம் யார் யாருக்குள்ளே போயிட்டுருக்குன்னா, இந்திரதேவர், தேவர்கள், அதுக்கப்புறம் நந்தி தேவர், சிவகணங்கள், முனிவர்கள், ரிஷிகள், இவங்க எல்லாருக்குள்ளேயும் போயிட்டு இருக்குங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 4 டீமாக பிரிஞ்சிடுறாங்கங்க. ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு பொருளால் அபிஷேகம் பண்ண போகிறாங்க. முதல் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, சிவபெருமானுக்கு திருநீரால் அபிஷேகம் பண்ணுறாங்க. இரண்டாவது டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, சிவபெருமானுக்கு தண்ணீரால் அபிஷேகம் பண்ணுறாங்க. மூன்றாவது டீம் சிவபெருமானுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பாலால் அபிஷேகம் பண்ணுறாங்க. நான்காவது டீம் சிவபெருமானுக்கு வில்வ இலையை கொண்டு அர்ச்சனை பண்ணுறாங்க. இப்போது அப்பையும் அவங்க அந்த விவாதத்தை விடலை, பூஜை பண்ணிகிட்டே இன்னும் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக சிவபெருமான் திருநீர் அபிஷேகம் பண்ணவங்களுக்கு தான் காட்சி கொடுப்பாருன்னு. இன்னும் 2 டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் கிடையவே கிடையாது, பால் அபிஷேகம் பண்ணவருக்கு தான் சிவபெருமான் காட்சி கொடுக்குறாருன்றாங்க. இன்னொரு டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லவே இல்லை, வில்வ இலை யாருக்கு யாரெல்லாம் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் முதல் சிவபெருமான் காட்சி கொடுப்பார், அந்த மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு முடிக்கிறாங்க. சிவபெருமான் அந்த 4 குரூப்புக்குமே ஒரே டைமில் காட்சி கொடுத்துட்டாருங்க. ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அவங்க எல்லாரையும் பார்த்து சிவபெருமான் ஒன்று சொல்கிறாரு, நான் உங்கள் பூஜைகளால் மனம் மகிழ்ந்தேன்னு சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் பூமியை பார்த்து காட்டுறாரு. அங்கே பாருங்கள், என்னோட இன்னொரு பக்தன் என் உள்ளம் குளிர என்னை ரொம்ப அவன் மனசால் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும், இவங்கெல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அப்போ அவன் என்ன பொருளை வச்சு அபிஷேகம் பண்ணுறான், நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்கங்க. அங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்னா, சாட்சாத் நம்ம விஷ்ணு பகவான் மானுட வேடத்தில் போய் அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு உணவு தானமும் வஸ்திர தானமும் கொடுத்துட்ருக்காருங்க. அதாவது இந்த 4 டீமும் முடித்ததுக்கப்புறம் இப்போ விஷ்ணு பகவான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. உடனே சிவபெருமான் கைலாய மலையிலேருந்து பூமிக்கு போய் விஷ்ணு பகவானுக்கு காட்சி கொடுத்துட்டு விஷ்ணு பகவானும் சிவனும் கைலாய மலைக்கு வந்துடுறாங்கங்க. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, சிவபெருமான் கண்டிப்பாக நம்ம அர்ச்சனைகளுக்கும் ஆராதனைகளுக்கும் மனம் குளிர்வார். ஆனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு உதவி, அன்னதானமாக இருக்கட்டும், ஏழை எளிய மக்களுக்கு நம்ம பண்ணுற சின்ன சின்ன உதவியால் அவர் மனம் குளிர்வாருங்க. அதனால தான் நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோன்னா, அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவோங்க. நீங்கள் கோயிலுக்கு போகிறப்ப ஒரு சிவாலயத்தை தூய்மையாக வச்சுக்கிறது மூலமாகவும், ஒரு சின்ன சின்ன அன்னதானம் கொடுக்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இல்லாதவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பொருள் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சிவபெருமான் ரொம்ப ரொம்ப மனம் குளிர்வாருங்க. இதுதான் சிவன் சொல்ல வர கருத்துங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி அன்னதானமாக இருக்கட்டும், ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுறதா இருக்கட்டும், சிவாலயத்தை தூய்மையாக வச்சுக்கிறதா இருக்கட்டும், இதன் மூலம் அவரோட அருளை நேரடியாக பெறலாங்க. இதை நான் நிறைய இடத்துல உணர்ந்திருக்கேங்க. எல்லாம் வல்ல சிவபெருமான் உங்களுக்கு காட்சி கொடுக்கணும், அவங்களோட அன்புக்கு நீங்கள் பாத்திரமாகணும்னு நான் சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிறேங்க. இப்போ எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த வீடியோ உங்களுக்காக. இதை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க.